ஞான கடவுளான முருகன் கிரியாசக்தின்னு சொல்லப்படுகிற தெய்வானையை மனம் முடிச்சது மூலமா இந்த உலகத்தை இயக்கிற ஆற்றலை பெறாரு. முருகனோட இந்த கல்யாண கோலத்தை பார்த்தாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் பறந்துடும். வள்ளி தெய்வானை அந்த தத்துவம் என்ன? முருகன் ஏன் 2 தேவியரோடு இருக்காருன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? அதுல ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. தெய்வானைங்கிறது கிரியாசக்தி, நம்மளுடைய செயல்திறன். வள்ளிங்கிறது இச்சாசக்தி, நம்மளுடைய ஆசை, பக்தி. பங்குனி உத்திரத்தப்ப தெய்வானை கல்யாணத்தை கொண்டாடுறது தர்மப்படி ஒரு இலக்கை அடைகிறதை குறிக்கும். அதே சமயம் வள்ளி தேவி காதலையே பக்தியா மாத்தி முருகனை அடைஞ்சவங்க. இவங்க 2 பேரையும் ஒன்னா கும்பிடும்போது நம்ம உலக தேவைகளும், அதாவது தெய்வானை மூலம் ஆன்மீக தேடல்களும் வள்ளி மூலம் ஒன்றாக நிறைவேறும். பழனிக்கும் பங்குனி உத்திரத்திற்கும் என்ன சம்பந்தம்? பங்குனி உத்திரம்னாலே நாம் எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது பழனி தான். மற்ற முருகன் கோயில்களை விட இங்க ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்குதுன்னு அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு. பழனிக்கும் பங்குனி உத்திரத்திற்கும் என்ன சம்பந்தம்? பங்குனி உத்திரம்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது பழனி தான். மற்ற முருகன் கோயில்களை விட இங்க ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்குதுன்னா அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு. பழனி கோயில் மலை மேல இருந்தாலும் இந்த திருவிழா கீழே இருக்கிற திரு ஆவினன்குடியில ஆரம்பிச்சு சண்முக நதி கரைகளை ரொம்ப விமர்சையா நடக்கும். முற்காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி வீரர்கள் முருகனை வேண்டிட்டு போனதோட அடையாளம் தான் இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்துட்டு வந்து ஆவேசமா பழனியை நோக்கி வர்றது. இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்துட்டு பழனியை நோக்கி வர்றது. இந்த விழாவோட ரொம்ப முக்கியமான விசேஷமே தீர்த்த காவடி தான். குறிப்பாக கொடுமுடியில் இருந்து காவிரி ஆத்தோட புனித தண்ணியை செம்புல எடுத்துட்டு நூற்றுக்கணக்கான மைல் நடந்து போய் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இது சாதாரண தண்ணி இல்லை நண்பர்களே. பல நதிகள் சங்கமிக்கிற காவிரியில் இருந்து எடுக்கிறதுனால இது கங்கைக்கு சமமானது. இதுல முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சா நம்ம பாவங்கள் எல்லாம் கரைஞ்சு உள்ளம் தூய்மையாகும். சுட்டிருக்கிற வெயில்ல நடக்கிற இந்த பயணம் நம்ம பக்தியும் பொறுமையும் சோதிக்கிற ஒரு தவமே தான். காவடி எடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன? காவடி எடுக்கிறதுங்கிறது வெறும் சடங்கு இல்ல, நம்ம ஈகோவை விடுற ஒரு செயல். காவினா இறைவன், அடினா பாதம், அதாவது இறைவனோட பாதத்துல சரணடைகிறதுன்னு அர்த்தம்.